ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. 22,682 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய அளிப்பதற்காக செய்தியாளர் சிவனேசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவனேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் முரசொலி. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டப்பதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் நடைபெற்று வருகின்றது. இதுல ஆரம்ப திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முன்னிலை வைத்து வருகின்றார். அதுல தற்போது மூன்றாவது சுற்று வந்துள்ளதுங்க. அதுல திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 25,606 வாக்குகளும், அதே சமயத்துல நாடாக வேட்பாளர் சீதாலட்சுமி 3,936 வாக்குகளும் பெற்றுள்ளனர். சில வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதாவது 21,620 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முன்னிலையில் உள்ளார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெற்றி முகத்துடன் திமுக வேட்பாளர் முன்னிலை வைத்து வருகின்றாங்க. இவர் மேலும் பாத்தீங்கன்னா தபால் வாக்குகள் அதாவது திமுக தபால் வாக்குகள் மொத்தம் 146, அதாவது வயதானவர்களுடைய வாக்குகள் 146. அதே சமயத்துல மாற்றுத்திறனாளிகள் 5 பேரும் மொத்தம் ஒரு அதாவது கை இது முன்னிட்டு 151 வாக்குகள் மற்றும் 251 வாக்குகள் தபால் வாக்குகள் உள்ளது. அதுல திமுக 197 தபால் வாக்குகள் பெற்றுள்ளது. நாம் தமிழர் 13 தபால் வாக்குகளும், நோட்டா 18 வாக்குகளும் பெற்றுள்ளதுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது சுற்று நிலவரப்படி திமுக 25,606 வாக்குகளும், நாடாக வேட்பாளர் 3,936 வாக்குகளும் பெற்றுள்ளார். இதோட வித்தியாசம் மூன்றாவது சுற்றுல திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 21,620 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார். தொடர்ந்து திமுக அனைத்து சுற்றிலும் அனைத்து பகுதிகளிலும் திமுக அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. சிவனேசன், சந்திரகுமார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட யாராவது கட்டுத்தொகை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமாரை எதிர்த்து நாடாக வேட்பாளர் சீதாலட்சுமி போட்டியிடுகின்றார். அவர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அனைத்து சுற்றியும், அதே சமயம் அனைத்து பகுதியிலுமே குறைவான வாக்குகளை பெற்று வருகின்றார். அதே சமயத்துல திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வரும் நிலையில் இந்த சுற்றுகளை பார்க்கும்போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமாரை எதிர்த்து போட்டியிட்டு வரும் இது நாடாக வேட்பாளர் டெபாசிட் இழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு குறைவான வாக்குகளை வாங்கி வருகின்றது. தற்போது பாத்தீங்கன்னா அதாவது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வி சி சந்திரகுமார் 25,606 வாக்குகளை பெற்று மூன்றாவது சுற்றில் பெற்றுள்ளார். அதே சமயம் வித்தியாசம் 22,620 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கின்றார். இதே நிலையில் பாத்தீங்கன்னா நாடாக வேட்பாளர் 3,936 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். இந்த நிலையில் அதாவது நோட்டா வாக்குகள் 250 தாண்டி உள்ளது. நோட்டாவுடைய வாக்குகள் இந்த நிலையில் சந்திரகுமாரை எதிர்த்து நீங்க போட்டியிட்டு அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தேர்தல் தொடர்பான கள நிலவரங்களை அளித்ததற்கு நன்றி சிவனேசன். நன்றி.